ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அதிர்ச்சி ஆடியோ வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கு. அதாவது ஒரு பத்திரிகையாளரை உன்னை தூக்கிடுவேன், உன்னை முடிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு ஒரு கொலை மிரட்டல். அதாவது சேகர் பாபு அவர்களை பல பேர் சொல்லியிருக்காங்க, அவர் முன்னாள் ரவுடி அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலை தற்போது அமைச்சரான பின்பும் அவர் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிறத இந்த ஆடியோவை கேட்கறப்ப தோணுது. கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேட்டு விட்டு வந்துருங்க, கேட்டு கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஐயா தூங்குறீங்களா? அப்புறமா பேசட்டுமா? சொல்லுங்க ஐயா. நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா. என்னோட பெயர் கார்த்தி சங்கர். இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது. நான் கையகப்படுத்துறேன்னு சொல்லி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா. தவறு இருந்தாதான் சொல்லியிருக்கோம். ஓ, வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்திலே தம்பிரான்ட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றதான் செம்மியாயிடுச்சிட்டாங்க. சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி. அப்படியா? ஆமாங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்டம். யார்கிட்ட பேசுற? அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? பண்ணு போகலாம். கண்டிப்பா சொன்னதுக்காக நான் பண்றேன். ஓகேங்க, பண்ற ஐடியால இல்ல. சரிங்க ஐயா. இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்குறேன், நீ பண்ணு. கண்டிப்பாங்க ஐயா. எதிர்கட்சி எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை பேசுவாரு. சட்டமன்றத்துல ஒரு ஆதீனத்துக்கு ஆதரவா பேசினாரு, அதே மாதிரி பேசுவாங்க. இல்ல இப்ப இதுக்காகவே பண்ணுவோம். இப்ப நீ சொன்னதுக்காக பண்றோம். சந்தோஷம். நீங்க பண்ணி பாருங்க ஐயா. நான் நடக்கிறது நடக்கட்டும். டேய் தூக்க சொல்றோம் உன்ன. டேய் தூக்க சொல்றோம் உன்ன. டேய் தூக்க சொல்றோம் உன்ன. டேய் தூக்க சொல்றோம் உன்ன. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் உங்கள்கிட்ட ஐயான்னு பேசிட்டு இருக்கேன், நீங்க வாடகை பேசுறீங்க. சும்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவை கேட்குற அனைவருமே ஒரு ஷேர் பண்ணிடுங்க. என்னதான் திமுகவினரை அமைச்சர் போஸ்டிங், முதலமைச்சர் போஸ்டிங், எந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சு அழகு பார்த்தாலும் அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை அடித்து பிடுங்கிறது மற்றும் அவனுடைய அந்த கடையில் போயிட்டு பாக்ஸிங் போடுறது, பிரியாணி கடையில் போயிட்டு பாக்ஸிங் போட்டு பிரியாணி வாங்குறது, சண்டை போட்டு அவன் சொத்தை அபகரிக்கிறது, இவன் முறையற்ற உறவுகள் மேற்கொள்வது, இது போன்று அதாவது ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்துகளாக என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்கள் பல அதிகாரிகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இதை காட்டுது. அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு நாகரிகமாக பேசாமல் அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்னதான் பேசினாலும் அதற்கு அவர் அவருடைய அந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் பேச வேண்டும். ஆனால் அவர் எப்படி ஒரு ரவுடி போன்று பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து விட்டு இந்த ஆடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.